இந்த அவை நிகழ்ச்சியெல்லாம் வந்து நீங்கள் லைவில் எல்லாமே போயிட்டுருக்கு. இதெல்லாம் வந்து யூடியூப் சேனல்லையும் சோஷியல் மீடியாலையும் ரீல்ஸாக கட் செய்யப்பட்டு அதிகமாக ஷேர் செய்யப்படுகிறது. அதன் பிறகு நீங்கள் இதில் நீக்குவதிலே அர்த்தம் இல்லாமல் போய்விடுது. எனவே இதை மீண்டும் உங்களுடைய கவனத்திற்கு நான் கொண்டு வர விரும்புகிறேன். அண்ட் அதே மாதிரி வந்து திமுகவில் இருக்காங்க இன்னொரு விஷயத்தை என்ன மறந்துடுறாங்கன்னா, எல்லாமே லைவில் ஓடிட்டுருக்கு. இவங்க லைவை எதிர்க்கிறாங்க. இன்றைக்கி கூட உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசுகிறப்போ, நீங்கள் வந்து இந்த மாதிரி லைவெல்லாம் போடாதீங்க, நீங்கள் லைவ் போடுறதுனால அது உடனடியாக கண்டென்ட்டாக மாற்றப்பட்டு அந்த கண்டென்ட் எல்லாமே ரீல்ஸ்னால ரீல்ஸாக ஷேர் பண்ணப்படுது. ஸோ ஆளும் கட்சியினர் இது ரொம்ப சாதகமான ஒரு நிகழ்வாக மாற்றிக்கிறாங்கன்னு. ஆனால் எனக்கு தெரிஞ்சு லைவ் போடுறது நல்லது தான். ஏன் நீங்கள் கண்டென்ட் கிரியேட் பண்ணவே மாட்டிங்களா? இதுக்கு முன்னாடிலாம் இவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, கேள்வி நேரத்தில் இவங்க பேசுகிற பதிலை மட்டும், இல்லை இவங்களை புகழ்ந்து பேசுவாங்கல்ல எம்எல்ஏக்கள், அதை மட்டும் லைவ் போட்டுட்டு அதை கட் பண்ணி அப்படியே கண்டென்ட்டாக மாற்றிடுவாங்க. இது போன ஆட்சியில் நடந்துச்சு. எங்கே இல்லைன்னு வந்து ஒரே ஒரு திமுக காரங்களை சொல்ல முடியாது. இது போன ஆட்சியில் நடந்தது, அதுதான் உண்மை. இந்த மாதிரி லைவ் போடுறப்ப என்ன ஆகுனா, சட்டமன்றத்தில் போய் இவங்க இப்படியெல்லாம் பேசியிருக்காங்க அப்படியெல்லாம் பேசியிருக்காங்கன்னு சொல்லி இவங்க அதை வந்து ஒரு மாசான சினாரியோ கிரியேட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ என்னன்னா எக்ஸ்போஸ் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. டு பி ஃப்ராங்க், சட்டசபையில் க்ளூலஸாக நின்றுட்டு இருக்கு. உண்மையிலே க்ளூலஸாக நின்றுட்டு இருக்கு. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்லாம் பார்த்தோன்னா அவரோட அந்த முகத்தை பார்க்குறப்பவே தெரியும். சைக்காலஜி தெரிஞ்ச யாராச்சும் இருக்கீங்கன்னா இது உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக புரியும்னு நினைக்கிறேன். அந்த முகத்தை பார்க்குறப்ப ரொம்ப இறுக்கமாக ஏதோ ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருக்கிறது தெளிவாக தெரியுது. இதுவே வந்து மற்ற சீனியர்ஸ் யாருக்காச்சும் அந்த ஒரு லீடர் ஆஃப் அப்போசிஷன் பதவி கொடுக்கப்பட்டிருக்கு, இல்லை ஒருவேளை முன்னாள் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் சட்டசபையில் இருந்தார்னா உதயநிதி அவர்களுக்கு இந்த ப்ரெஷர் இருக்காது. ஆனால் சீனியர்ஸை விட்டுட்டு இவர்கிட்ட அந்த பதவியை கொடுத்து அவரால் எப்படி அதை மேனேஜ் பண்ணலன்னு தெரியல. இப்போ மற்ற தலைவர்கள்கிட்ட நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா இவருக்கான ப்ரெஷர் குறைஞ்சிருக்கும். ஸோ அப்படி இருக்கப்போ ரொம்ப இறுக்கமான ஒரு மனநிலைமை தான் உட்காந்துருக்காரு. அண்ட் என்ன பேசுகிறோன்னு தெரியாமல் பேசி எக்ஸ்போஸ் ஆயிடுறாங்க. நீங்கள் வந்து எதை வந்து ஒரு வெப்பனாக மாற்றி தாவேக்காவை ட்ரால் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது அதை விட பெரிய ஒரு ட்ராலாக உங்களுக்கு மாறிடுது. இன்றைக்கி நீங்கள் அவங்களோட ஈகோ ட்ரிகர் பண்ணுறீங்க, இல்லை அவங்க உங்களோட ஈகோ ட்ரிகர் பண்ணுறாங்கன்னு ஆரம்பித்த ஒரு நிகழ்வு பெரிய இடத்துல இந்த இடத்துல டிஎம்கேவுக்கு பேக் ஃபயர் ஆகுது. பார்க்கக்கூடிய பொதுமக்கள் கேட்கறது ஒன்று தான், ஊழலை பற்றி பேசினா உங்களுக்கு ஏன் பிரச்சனை, இல்லை முறைகேடுகளை பற்றி பேசினா உங்களுக்கு என்ன பிரச்சனை, நீங்கள் தான் தப்பு பண்ணல, நீங்கள் ஏன் கேள்விகளை கேட்குறீங்கன்னா பொதுமக்கள் இந்த இடத்துல கேள்விகளை கேட்குறாங்க. ஸோ அப்படி இருக்கப்போ நடக்கக்கூடிய நிகழ்வுகள் உங்கள் கட்சிக்கு பெரிய ஒரு பின்னடைவை ஏற்படுத்துது. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன சொன்னார்னா திரு உதயநிதி அவர்கள், இந்த மாதிரி வந்து சட்டசபையில் வந்து புகழ் பாடுறதுக்குன்னே பாடல்களை பாடுறாங்க. நம்ம வந்து சட்டசபையில் இருக்கமா இல்லை சூப்பர் சிங்கருக்கு போயிருக்கமான்றது சந்தேகமாக இருக்கின்ற மாதிரி சில வார்த்தையை பேசினார். மறந்துட்டாருன்னு நினைக்கிறேன். ஆனால் அது எல்லாத்துக்குமான வீடியோ ஃபுட்டேஜ் இருக்கு. உதயநிதியே, நீ தூக்கி காட்டிய ஒரு செங்கலில் புனித ஜார்ஜ் கோட்டையே கல்வி கோட்டையானது. இது செங்கல் அதிகாரம், அது சிலப்பதிகாரம், இது செங்கல் அதிகாரம். கல்லுக்கு உங்களுக்கு என்ன உறவு தெரியல. ஒரு கல் ஒரு கண்ணாடி போட்டி போட்டு தமிழ் தெளிவுலகை ஒரே ஒரு செங்கல் போட்டி போட்டது ஆட்சி அதிகாரத்தை. கங்கபாலத்திலே துணையாக வீரவாதி வந்தான். ராஜராஜ சோழனுக்கு துணையாக ராஜேந்திர சோழன் இருந்ததை போல இந்த கழகத்தை கட்டிப்பிடிப்பதற்கு என் தளபதிக்கு துணையாக இருந்தது என் தம்பி உதயநிதி ஸ்டாலின் சொன்னால் அது மிகையாகாது. உதயநிதி அவர்களே, நீங்கள் நடித்ததோ கெத்து, நீங்கள் தான் தமிழ்நாட்டின் சொத்து. வில்லேந்தி 1000 பேர் களத்தில் நின்றாலும் இனிமையான சொல்லேந்தி வென்று வரும் எங்கள் சின்னவரே, உள்ளங்களை வெல்வதையே கொள்கையாக கொண்டவரே, நீங்கள் கலைஞரும் தலைவரும் கலந்தெடுத்த வாக்கு சேப்பாக்கத்து செல்லப்பிள்ளை திருவில்லிக்கணியின் தங்கப்பிள்ளை மாண்புமிகு உதயநிதி அவர்களை வணங்குகின்றேன். இதுக்கு முன்னாடி வந்து 2022 எம்எல்ஏக்கள் ஸ்டாலின் அவர்களை எப்படி புகழ்ந்தாங்க, பாராளுமன்றம் வரைக்கும் போய் உதயநிதி துதி எப்படி பாடினாங்க, இதெல்லாம் வந்து வீடியோ எவிடன்ஸ் இருக்கு. ஆரம்பத்தில் அவங்க மாஸ் காட்டணும்னு பண்ணதே இப்போ அவங்களுக்கு எதிராக எவிடன்ஸாக மாறிட்டு இருக்கு. செந்தில் பாலாஜி அவர்களும் அதான் சொன்னார், நீங்கள் வந்து அவை குறிப்பில் இருந்து நீக்கிறோம்னு சொல்றீங்க, ஆனால் அதுக்கு முன்னாடி எல்லாம் கண்டென்ட்டாக மாறிடுது. தப்பு பண்ணலன்னா நீங்கள் ஏன் பயப்படுறீங்க? அவங்க கேள்வி கேட்குறாங்கன்னா பதில் சொல்லுங்க, இல்லை நீங்களும் திரும்ப பேசிட்டு போங்க. நீங்கள் பேசுறது ப்ராப்பராக பேசுனீங்கன்னா பிரச்சனையே இல்லை. அதை விட்டுட்டு அமைச்சர் ராஜ்மோகன் அவர் பேசியிருக்கப்போ அந்த கடைசியில இருந்து ஒரு டாக்டர் இருந்து குடுகுடுன்னு ஓடி வராரு, சொன்ன உடனே நடுவில் போய் உட்காராரு. ஸோ சட்டமன்றத்துக்குன்னு இருக்கக்கூடிய மரபுகளை புதுசாக இருக்கவங்க காப்பாற்றலன்னு சொல்றதுக்கு முன்னாடி 75 வருஷம் பாரம்பரியமுடைய கட்சின்றீங்க. தமிழகத்தை இப்போ அதிகமாக ஆட்சி பண்ணி இருக்கக்கூடிய கட்சியில் நீங்களும் ஒன்றா இருக்கீங்க. அப்படி இருக்கப்போ அதுக்கான மரபை நீங்கள் காப்பாற்றுங்களேன், இல்லை அதுக்கான முயற்சிகளையாவது ஈடுபடுங்களேன். இன்னமும் இது ரீல்ஸ் கண்டென்ட்டாக தான் போயிட்டு இருக்கு. ரெண்டு பேருமே அதை தான் பண்ணுறாங்க. டிஎம்கேவை அடிக்கிறத டிவிகே எடுத்து ரீல்ஸாக போடுது, டிவிகேவை அடிக்கிறத டிஎம்கே எடுத்து ரீல்ஸாக போடுது. அப்படி இருக்கப்போ அடுத்தவங்களை மட்டும் பாயிண்ட் அவுட் பண்ணி நீங்கள் இதை ரீல்ஸ்க்காக பண்ணுறீங்கன்னு சொல்கிறது திருடனே தன்னை பார்த்து திருடன் யாருன்னு கேட்டுக்கிற ஒரு கதை தான். அண்ட் அதை தான் இவங்களும் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இன்னொரு விஷயம் கடைசியாக நான் என்ன சொல்லிக்க விரும்புகிறேன்னா, இன்னைக்கு நிலைமையில் லைவ் போடுறது நல்லது. அந்த லைவ்னால யார் யார் எக்ஸ்போஸ் ஆகுறாங்களோ ஆகட்டும், அது ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி. என்ன எதிர்கட்சியில் இருக்கவங்க பேச முடியாமல் சில பாயிண்ட்ஸ், ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்க பண்ண அரசியல்லாம் வந்து நாகரிகமான அரசியல் கிடையாது. சட்டசபையில் மோசமான சில வரலாறுகளை எடுத்தனா அதை பண்ணது திமுகவாக தான் இருக்கும். அதை பண்ணது திமுக தான். அப்படி இருக்கப்போ இன்னைக்கு அதை அவங்களால பண்ண முடியலன்றதை பேசுகிறாங்க. இப்போ நினச்சி பாருங்க, உள்ளே வந்து லைவ் ஓடலை,
உள்ள நடக்காத ஒரு விஷயத்த வெளியில் வந்து பண்ணணும்னு சொல்லுவாங்க, உண்மையிலே பண்ணணும்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கப்ப லைவ் ஓடுறது நல்லது, போயிட்டு போட்டோமே, லைவ்ல உங்களுக்கு என்ன பிரச்சனை? அப்படி இருக்கப்ப நீங்கள் ஏன் லைவ் அப்போஸ் பண்ணுறீங்க? நீங்கள் கேள்விகளை கேளுங்க. அரசை மடக்கிற மாதிரி உங்ககிட்ட கேள்விகள் இருக்குது, இல்லை அரசை வந்து அதாவது திணற வைக்கக்கூடிய அளவுக்கு உங்ககிட்ட கேள்விகள் இருக்குன்னா நாகரிகமான முறையில் கேளுங்க. அதை விட்டுட்டு லைவே வேணாம்னா நீங்கள் யாரை பார்த்து பயப்படுறீங்க? லைவ் இருக்கிறது நல்லது, அது தொடரதான் போகுது. ஆனால் இவங்க எதற்கு இதை வச்சு பெரிய ஒரு அரசியல் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியல. அண்ட் இன்னும் சில டிஎம்கே ஐடிவிங் பேஜஸ்லாம் இன்னொரு புது உருட்ட ஆரம்பிச்சிட்டாங்க டீலிமிட்டேஷன் பில் பற்றி. நேற்று நடந்த தென்மண்டல முதல்வர்களோட மாநாட்டில் ஒரே மீட்டிங்கில் வந்து அமித்ஷா முன்னாடி போய் விஜய் அவர்கள் வந்து சரணடைஞ்சிட்டாரு. இங்கே பார்த்தீங்களா பிஜேபியோட கூட்டணி ஸ்ட்ராங் ஆயிடுச்சுன்னு. எப்படி டீலிமிட்டேஷன் பில்லு ஃபேர் டீலிமிட்டேஷன் நீங்கள் சொல்லப்போ பிஜேபியோட கூட்டணி இல்லை, தேநீர் விருந்தில் கனிமொழி அவர்கள் கலந்துக்கிட்டப்போ அது பிஜேபி கூட்டணி இல்லை. ஆனால் ஒரு முதலமைச்சர் அந்த முதலமைச்சர்களோட கூட்டத்தில் போய் பங்கேற்கிறப்போ அது மட்டும் பிஜேபியோட கூட்டணியாக மாறிடும். என்ன லாஜிக் இது? அண்ட் எந்த இடத்துலையும் ஒரு ஃபேர் டீலிமிட்டேஷன்றதை சொல்லலை. இது வந்து இவங்க பரப்புற அளவுக்கு அந்த செய்தியில் உண்மை கிடையாது. டிஎம்கே ஐடிவிங் பரப்புற செய்தி உண்மை கிடையாது. நீங்கள் வந்து ஒன்று சிம்பிளான ஒரு விஷயம் சொல்கிறேன், சின்ன ஒரு ஹேக் தான். நீங்கள் பார்க்குற நியூஸு எந்த சேனலில் வருதுன்னு பாருங்கள். டிஎம்கே ஐடிவிங்லேருந்து வந்தாலோ இல்லை மேலே வந்து அந்த சூரிய நியூஸ்னு சொல்லி லோவாக இருந்தாலோ அதை யாரும் பெருசாக கண்டுக்காதீங்க. ஏன்னா அது பூராமே ஃபேக் நியூஸ் தான். அவங்க போடுறது பூரா ஃபேக் நியூஸ் தான். எங்கள் இந்த உடன்பிறப்புகள் அத்தனை பேர் வந்து முதலமைச்சர் வந்து ஸ்டாண்டப் மாத்திர சொல்கிறாங்களே, ஒரு எவிடன்ஸை காமிக்க சொல்லுங்கள். அண்ட் இன்னொரு பக்கம் என்னன்னா டீலிமிட்டேஷனை ஃபேர் டீலிமிட்டேஷன் சொல்லி அவங்க மாட்டிக்கிட்டாங்க. மாதம் வந்து கருப்பு சட்டெல்லாம் போட்டு எலெக்ஷனுக்கு முன்னாடி பெரிய அளவு புரட்சி பண்ணலாம்னு சொல்லி கொளுத்தி அது ஒன்றும் இல்லாமல் புஸ்வானமாக போயிடுச்சு. ஃபேர் டீலிமிட்டேஷன் வந்து நின்னப்போ சின்ன சின்ன பசங்களாம் கூட கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் அன்னைக்கு அப்படி பண்ணீங்க, இன்னைக்கு வந்து இதெல்லாம் பண்ண மாட்டேங்கிறீங்களேன்ட்டு. அதெல்லாம் மாட்டிக்கிட்டாங்க. இப்போ அவங்க மாட்டிக்கிட்டதை இவங்கள வச்சு சரி பண்ணுறாங்களாம். அதாவது நாங்கள் மட்டும் தப்பு பண்ணலை, இவங்கள தான் சேர்ந்து தப்பு பண்ணுறாங்கன்னு. உங்களை நீங்கள் வந்து எக்ஸ்போஸ் ஆகிட்டீங்க. ஃபேர் டீலிமிட்டேஷன்றது நீங்கள் வந்த நோ டீலிமிட்டேஷன்லேருந்து ஃபேர் டீலிமிட்டேஷனுக்கு வந்தப்பவே நீங்கள் எக்ஸ்போஸ் ஆகிட்டீங்க. அண்ட் இன்னொரு பிரச்சனை என்னன்னா தாவேக அரசு மட்டும் இல்லை, யார் நினைச்சாலும் இந்த டீலிமிட்டேஷனை நிறுத்த முடியாது. இந்த டீலிமிட்டேஷன் நடந்தே ஆகும். அதை வந்து இவங்க அரசியலுக்காக வேணால் தாவேக யூஸ் பண்ணலாம். இல்லை நாங்கள் வந்து இந்த பிரதிநிதித்துவம் குறைய விட மாட்டோன்னு. ஆனால் சட்டப்படி அது நடந்ததான் ஆகணும். ஸோ இவங்களும் அதை அரசியலுக்காக தான் பண்ணுறாங்க. ஆனால் அப்படி இருக்கப்போ டிஎம்கே வந்து இல்லை நாங்கள் கரெக்டாக தான் இருந்தோம், நீங்கள் பண்ணுறது தான் தப்புன்னு சொல்கிறப்போ தான் பிரச்சனையே இந்த இடத்துல ஆரம்பிக்குது. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்கள்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சட்டசபை சரியான ஒரு ஃபயராக போயிட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் ஆக்கப்பூர்வமாக நடத்துனாங்கன்னா நல்லாயிருக்கும், அவ்வளோதான். அண்ட் இது வந்து 70 கிலோ 80 கிலோ கிடையாது. என்ன வேணால் பண்ணிடலாம், யார் போட வேணால் பிடிச்சி எடுத்துடலாம், யார் வேணால் சபாநாயகரை தூக்கி போட்டு அவங்க போய் சேரில் உட்காரலான்றதுக்கு. இன்றைக்கி மாடர்ன் வேர்ல்டு டிஜிட்டல் வேர்ல்டாக மாறி போச்சு. ஸோ நீங்கள் என்ன பண்ணாலும் மாட்டுவீங்க. அப்படி இருக்கப்போ அதற்கு ஏற்ற சபை நாகரிகம் கருதி அதற்கு ஏற்ற மாதிரி நடந்துட்டிங்கன்னா போதும். ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்கள்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் அடுத்த வீடியோஸ் நிற்போம். அது உங்களுக்கு உங்கள் ராஜேஷ் கண்ணன்.